இந்த இடைச்சொற்களை பற்றி நாம் ஓரளவு அவதானித்தோம். அந்த இடைச்சொற்கள் முன்னே வருவதனால், ஒரு வார்த்தையின் முன்னே வருவதனால் அந்த ஒருமையான வார்த்தை பன்மையாக மாறிவிடும். அந்த பன்மை தான் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொள்ளாத ஒரு வகையான திர்ச்சா ஜமா என்று அதற்கு கூறுவோம். பாருங்கள், திர்ச்சா ஜமா. இந்த திர்ச்சா ஜமாவை நாங்கள் எப்படி எடுப்பது? உதாரணத்துக்கு கர் என்றால் எங்களுக்கு தெரியும் வீடு. இந்த கர் என்ற வார்த்தையை ஒருமைக்காக வேண்டி பாய்ப்போம். கர், வீட்டிலே யார் இருக்கிறார்கள், வீட்டிலே யார் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேட்கும் பொழுது கர் மே என்று சொல்லுவோம். வீட்டிலே யார் இருக்கிறார்கள். இப்பொழுது வீடுகளிலே யார் இருக்கின்றனர் என்று நாம் கேட்கும் நேரத்தில் பன்மையாக பாய்க்க வேண்டும். இப்பொழுது நாம் இந்த கர் என்பதனை கரோ என்று பன்மையாக பாவிப்போம். அதற்கு ஒரே காரணம், இந்த இடைச்சொல் மே என்பதை வந்திருப்பதனால். இதனை ஹுருஃபே ஜர், ஜருடைய எழுத்து என்றும் சொல்வார்கள். அதாவது அரபியில் ஹுருஃபே ஜர் என்பார்கள், உருதுவிலும் அப்படித்தான் பாய்ப்பார்கள். ஆனால் உங்களுடைய இலகுக்காக நான் இதனை இடைச்சொல் என்றே பாவிப்பேன். காரணம், ஏற்கனவே அரபி தெரியாதவர்கள் இருப்பார்கள். மாறாக இதனை மேலதிகமாக விளங்கப்படுத்தும் பொழுது அது உங்களை சிரமத்துக்குள்ள ஆக்கும் என்கிறதுனால நான் இதனை இடைச்சொல் என்றே சொல்லுவேன். எனவே இவைகள் எல்லாமே சில ப்ரிபொசிஷன்களாக ஒரு வார்த்தையின் உடைய ஆரம்பத்துக்கு வரக்கூடிய விடயங்களாகவும் இருக்கும். என்றாலும் கூட அவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். மாறாக இதனை இடைச்சொல் என்றே நீங்கள் என்றும் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் எந்த விதமான பிரச்சனையோ தவறுதல்களோ ஏற்பட மாட்டாது. கரோமே கான் ஹை, வீடுகளிலே யார் இருக்கின்றனர். இப்பொழுது கர்மே என்று சொன்னால் ஒரு வீடு. கரோமே, இப்ப இந்த கர்ரை பன்மையாக மாற்ற வேண்டும். மாற்றுவதாக இருந்தால் அதற்கு முன்னால இவ்வாறான இடைச்சொல் ஒன்று வந்திருக்க வேண்டும். அவ்வாறு வரவில்லை என்றால் இதனை நாம் கரோ என்று மாற்ற முடியாது. இந்த இடைச்சொல் மே வந்திருக்கிறதுனால அதனுடைய கருத்திலே வீடுகளிலே, அந்த வீடுகளிலே யார் இருக்கின்றனர். இங்கே மே என்ற இடைச்சொல் வந்ததின் காரணமாகத்தான் இந்த கர் என்ற வார்த்தை கரோ என்று மாறி இருக்கின்றது. மாறியதற்கு நாம் சொல்லுவோம் பன்மை என்று. இந்த பன்மைக்கு திர்ச்சா ஜமா என்று உருதுவில் கூறுவோம். திர்ச்சா ஜமா, கரோ மே கான் ஹை. எங்களுக்கு இன்னும் ஒன்று பார்க்கலாம். உன் கிடிக்கியோங் கோ கோலோ. ஏற்கனவே நாங்கள் கோ என்கிறதனையும் ஒரு இடைச்சொல் என்று சொன்னோம். அதாவது இக்கு என்ற கருத்து. இந்த கோவுக்கு எய் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது அப்பொழுது உங்களுக்கு மிகவும் தெளிவாக ஆகிவிடும். இக்கு எய் என்பதெல்லாம் இந்த கோவுக்கு சொல்லலாம். உதாரணமாக உஸ்கோ புலாவ், அவனை. பாருங்கள், எய் அவனை என்ற கருத்தை கொடுக்கிறது. உஸ்கோ தோ, அவனுக்கு கொடு. இப்ப இக்கு என்ற கருத்தை கொடுக்கிறது. பாருங்கள், உன் அந்த, உன் கிடுக்கியோங்கோ. கிடுக்கி என்கிறது ஜன்னல், கிடுக்கி ஜன்னல். ஆனால் இங்கே நாம் கிடுக்கியோ, அந்த ஜன்னல் என்ற வார்த்தையை கிடுக்கியோ யோ என்று மாற்றுகிறோம், திர்ச்சா ஜம்மாவாக ஆக்குகிறோம். அதற்கு காரணம், உன் கிடுக்கி என்றிருந்ததனை உன் கிடுக்கி யோங்கோ, கிடுக்கி யோ என்று திர்ச்சா ஜம்மாவாக மாத்திரத்துக்கு ஒரே காரணம் இந்த கோ என்ற இடைச்சொல் வந்திருப்பதனால். உன் கிடுக்கியோங்கோ கோலோ, அந்த ஜன்னல்களை திறவுங்கள். உன் கிடுக்கியோங்கோ கோலோ,
அந்த ஜன்னல்களை திறவுங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அடுத்து பாருங்கள், மே. மே என்றால் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் லே என்ற கருத்து. அதற்கு முற்கூட்டியும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது வேறொரு உதாரணத்தை பார்ப்போம். உன் அந்த நௌகரோமே, நௌகரோமே कौन अच्छा है. அந்த பணியாட்களில், அந்த வேலைக்காரர்களில் கோன் யாரு, அச்சா ஹே நல்லவர். எனவே கோன் என்றால் யார் என்ற கருத்து. இங்கே மே என்ற இடைச்சொல் வந்ததன் காரணமாக நௌகர் என்ற பன்மை வாவையும் குன்னாவுடைய நூனையும் சேர்க்கப்பட்டு நௌகரோ திர்ச்சா ஜமுவாக மாறியிருக்கிறது. திர்ச்சா ஜமுவாக மாறுவதற்கு ஒரே காரணம் இந்த மே என்ற இடைச்சொல் வந்ததனால். இவ்வாறாக இடைச்சொற்கள் வரும் பட்சத்தில் அந்த ஜம்மாக எடுப்பதற்கு நேர்ந்தால் அது திர்ச்சா ஜமுவாகத்தான் எடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒன்றை பார்ப்போம். அந்த பழைய விடயங்களை விடு, அந்த பழைய விடயங்களை விடு. உன் புராணி बातों को छोड़ो. உன் புராணி பாத்தோं को छोड़ो, அந்த பழைய விடயங்களை விடுங்கள் என்று சொல்கின்றோம். இங்கே பாத் முஅன்னஸ் காரணமாக புராணி என்று வந்திருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றால் புராணா என்று தான் வர வேண்டும். மேலும் இந்த கோ இடைச்சொல் வந்திருக்கிறனால பாத் என்பது பாத்தோ விடயங்கள் என்ற பன்மையை அமைக்கிறதின் காரணமாக திர்ச்சா ஜமுவாக மாறியிருக்கிறது. இதனை நல்ல முறையில் விளங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம்.